திட்டங்கள் வழி இந்தியர் 1,22,000 பேர் பயன். பல தரப்பு ஒத்துழைப்புடன் மக்கள் நல முன்னெடுப்புகள் செயலாக்கம். நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கு இல்லை. உளவுத்துறை வழி கமுக்கங்களை வெளியிடுவோர் நீதியின் முன் நிறுத்தப்படுவர். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். நாட்டின் பொருளாதார முதன்மை ஊக்கியாக உற்பத்தி துறை தொடர்ந்து உந்தச் செய்யப்படும். வட்டார அனைத்துலக அரங்கில் போட்டியாற்றலை மலேசியா கொண்டிருப்பதை அஃது உறுதிப்படுத்தும் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த புதிய யுகத்தில் மேம்பாட்டு பாதையில் பீடு நடைபோட உற்பத்தி துறை ஆயத்தமாக இருக்கிறது. சரியான ஒத்துழைப்பு, கொள்கை, ஆசியானுக்கு தலைமையேற்பு ஆகியன வழி அதன் வளர்ச்சிக்கான தளத்தை அமைத்து தருகின்றன. வட்டார நம்பக திறனார்ந்த உருமாற்ற மையமாக மலேசியா திகழ வேண்டும். வணிகங்கள் துரிதமாகவும் பொறுப்புணர்வுடனும் வளர்ந்து தொடர்ந்து புத்தாக்கங்களை கொணரும் மையமாக மலேசியா உருக்கொள்ள வேண்டும். உற்பத்தி துறை கடந்த காலத்திற்கு உரியதன்று, எதிர்காலத்திற்கு உரித்தானது. அதன் அடிப்படையில் பொருளாதார வலிமையும் நாட்டின் வலிமையும் அமைகிறது. அனைத்துலக விதிகளுக்கு ஏற்ப நாட்டின் திறனாளரை மேம்படுத்தும் தேவை இருப்பதையும் டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். வன்பகடி தடுப்பு சட்டம் அதனை இயற்றுவது குறித்த ஆய்வை அரசு மேற்கொள்கிறது. மாணாக்கர், சிறார் ஆகியோரை உட்படுத்திய வன்பகடி வழக்குகளை நடுவர் மன்றம் ஆராய அது வகை செய்யும் என பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சிக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மன் சைட் தெரிவித்தார். வன்பகடியை கையாள இதுகாரும் தனித்த சட்டம் இல்லை. குற்றவியல் சட்டமும் ஏனைய சட்டங்களும் அந்த குற்றச்செயலை ஆராய்வதில் பயன்படுத்தப்படுகின்றன. அதேவேளை வன்பகடி புரிவோரும் அதன் ஆட்படுவோரும் சிறாராக இருக்கும் நிலையில் சிறார் சட்டமே அவை போன்ற வழக்கு ஆய்வில் பயன்படுத்துவது குறித்து மலேசிய மாந்த உரிமை ஆணையத்தின் கலக்கத்தையும் அமைச்சர் இதனூடே சுட்டிக்காட்டினார். சிறார், பள்ளி மாணாக்கர் ஆகியோரை தொடர்பு படுத்திய விவகாரங்களில் நடுவர் மன்றம் வழக்குகளை செவிமடுக்கிறது. இவ்வேளையில் வேறு வகையில் அவற்றை அணுகுவது குறித்து அமைச்சரவையில் பேசப்பட வேண்டும் என டத்தோஸ்ரீ அசலினா கருத்துரைத்தார். 4 வியூக கூறுகளின் அடிப்படையில் நாட்டின் நீர்வள மறுமலர்ச்சி அமையும். வடிவமைப்பு தொடங்கி அதன் செயலாக்கம் வரை அதன் ஆற்றலை உந்தச் செய்யும் முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் அறிவுறுத்தினார். நீர்க்குழாய்கள் அமைப்பு முறை, இலக்கவியல் உருமாற்றம், நீடிப்பு திட்டம், தொடர்புடைய தரப்புகளின் ஈடுபாடு ஆகிய 4ம் நாட்டின் நீர்வள மறுமலர்ச்சியின் 4 வியூக கூறுகளாக அமையும். ஆற்றல் மாற்ற, நீர்வள உருமாற்ற அமைச்சும் தேசிய நீர் சேவை ஆணையமும் இணைந்த ஒருமித்த கொள்கை வழி மாற்றத்தை கொணரும் கடப்பாட்டை கொண்டுள்ளதை அவர் கோடிக்காட்டினார். 4 முதன்மை கூறுகள் வழி நீர்வள மறுமலர்ச்சி மேற்கொள்ளப்படும். பருவநிலை மாற்றம், நகரமயமாக்கல், வருங்கால தேவை முதலியவற்றுக்கு ஏற்ப அந்த மாற்றம் செய்யப்படுவதாக ஆற்றல் மாற்ற, நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா விளக்கமளித்தார். ஜாரா கரீனாவின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்த நோயியல் வல்லுநராக பொய்யுரைத்த ஆள் அடையாளம் காணப்பட்டுள்ளார். டத்தோ புரொஃபசர் டாக்டர் துன்கு இஸ்கண்டார் எனும் டிக்டாக் செயலி கணக்கு உரிமையாளரான அவர் நோயியல் வல்லுநர் அல்லர் என்பதை சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் அந்த ஆளை அடையாளம் கண்டது. ஸ்லாங்கூர் கோத்தா டமான்சராவில் நேற்று பின்னிரவு அவர் அடையாளம் காணப்பட்டார். அவரது டிக்டாக் நேரலையில் பங்கு பெற்ற 2 அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டார். டாங்வாங்கி போலீஸ் தலைமையகத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஆய்வுக்காக அவரது தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் பிரிவு 233 கீழ் அவர் மீதான குற்றம் ஆய்வு செய்யப்படுகிறது. 2025 ஜலாஜா ஆஸ்பிரசி மலேசியா திட்டம் ஆகஸ்ட் 16ஆம் நாள் தொடங்கிய அந்த பயணம் தற்போது கிடா வரை நீண்டுள்ளது.
சமூகத்துடனான இணக்கத்தை அதிகரிக்க பெட்ரோன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் அலோஸ்தார் மாநகர் மன்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN-இன் ஒத்துழைப்புடன் பள்ளி மாணவர்களுக்காக சுவரோவிய பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டது. சுவரோவியம் வரைவதற்கான நுணுக்கங்களை உள்ளூர் ஓவிய கலைஞர்கள் கற்றுத்தந்தனர். அதில் துங்கு அப்துல் மாலிக் இடைநிலைப்பள்ளி, குபாங் பாசு அறிவியல் இடைநிலைப்பள்ளி, குபூர் பஞ்சாங் இடைநிலைப்பள்ளி மற்றும் அலுஸ்தா கான்வென்ட் இடைநிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். பள்ளி மாணவருக்கு பயனளிக்கும் இந்த பட்டறைக்கு கிடாவில் உள்ள பெட்ரோன் எரிபொருள் நிலையங்கள் 20,000 ரிங்கிட் நிதியுதவியை வழங்கியதாக பெட்ரோன் பொது விவகார மேலாளர் ஹெல்மி அப்துல் ஹபீஸ் தெரிவித்தார். அதன் மூலம் ஓவியம் வரைவதற்கு தேவையான உபகரணங்கள் பெறப்பட்டன. வட்டார சமூகத்துடனான தொடர்பை வலுப்படுத்த பெட்ரோன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதை இது புலப்படுத்துகிறது. பாதுகாப்பின் முக்கியத்துவம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மையமாக கொண்ட சுவரோவியங்கள் வரைய மாணாக்கருக்கு கற்றுத்தரப்பட்டன. கிடா அலோஸ்டாரில் தேசிய பாதுகாப்பு அனைவரின் கடமை எனும் கருப்பொருளில் நடத்தப்பட்டது. மலேசிய பேரவா பயண நிகழ்ச்சி அடுத்து பேரா பாகான் பாசிர் லாவோட்டில் நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 30,000 ரிங்கிட் மதிப்பிலான உதவிகள் நல்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்தனர். அதில் 20,000 ரிங்கிட் அடிப்படை தேவைகளுக்கும் 10,000 ரிங்கிட் SSPN தேசிய கல்வி சேமிப்பு திட்ட கணக்கை திறக்க உதவியாக 95 மாணாக்கர்களுக்கும் வழங்கப்படும். ஜிலாஜா அஸ்பிராசி மலேசியா 2025 திட்டத்தை வெற்றியடைய RTM-க்கு தோள் கொடுத்த முதன்மை ஆதரவாளரான பெட்ரோன் மலேசியாவுக்கும் துணை ஆதரவாளர்களான தேசிய டிவெட் மன்றம், ஹோட்டல் ஸ்ரீ மலேசியா, யூனிவர்சிட்டி மலேசியா பர்லிஸ் ஆகியவற்றுக்கும் வியூக பங்காளியான PTPTN-க்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் கடைபிடிக்கப்படும் விட்டுக் கொடுக்கா போக்கு, மித்ரா விவகாரம், இந்தியருக்கான உதவி, தேசிய தற்காப்பு தளவாடங்கள் கொள்முதல் முதலியவை இன்றைய மக்களவையில் கவனத்தை ஈர்த்தன. அவை குறித்த தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்தில் எத்தரப்புடனும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்பட மாட்டாது. குறிப்பாக உளவுத்துறை வழி கமுக்கங்களை வெளியிடுவோரிடம் தயவு காட்டப்படாது என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் துணியில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கமுக்கங்களை வெளியிட்ட தரப்புகள் குறித்த புலனாய்வு முழுமையாக மேற்கொள்ளப்படும். நாட்டின் பாதுகாப்பு விவகாரம் கட்சி, எதிர்க்கட்சி போன்ற கூறுகளை உட்படுத்தியதன்று. கடுமையாக கருதப்பெற வேண்டிய விவகாரம் அது. இதற்கு முன்னர் நாட்டின் உளவுத்துறையில் சில புல்லுருவிகள் செயல்பட்டுள்ளதை நாடு பார்த்ததுண்டு. ஆனால் பேரளவில் ஒரு குற்ற கும்பல் உளவுத்துறையில் நாட்டின் ரகசியங்களை விற்கும் குற்றச்செயலில் ஈடுபடுவது மிக பெரிய விவகாரம் என்பதை பிரதமர் நினைவுறுத்தினார். குற்றத்தில் ஈடுபட்ட உளவு அதிகாரிகள் அனைவரிடமும் ஆய்வு மேற்கொள்ளப்படும். இனிமேல் அது போன்ற தவறுகள் இழைப்போருக்கு தயை காட்டப்படாது என வலியுறுத்திய டத்தோ ஸ்ரீ அன்வார், அரசு எந்திரத்தில் நடக்கும் ஊழல்களில் விட்டுக் கொடுக்கும் பாங்கு இனி இல்லை என எச்சரிக்கையும் விடுத்தார். இந்தியர் நல திட்டங்கள் மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற திட்டம் மித்ரா வாயிலாக மட்டும் மேற்கொள்ளப்படுவதில்லை. பல்வேறு அமைச்சுகளும் அரசு நிறுவனங்களும் நாட்டின் அனைத்து தட்டு மக்கள் மற்றும் சமூகத்தினருக்கான பல திட்டங்களை வகுத்தும் செயலாக்கியும் வருவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் விளக்கினார். பொருளாதார திட்டங்களுக்காக பேங்க் நகாரா பல திட்டங்களை மேற்கொள்கிறது. துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜாஹிர் ஹமீடி தலைமையில் 500 மாணவர்கள் டிவெட் பயிற்சிக்காக சீனாவுக்கு பயணித்தனர். அதில் இந்திய மாணவர்கள் பலர் கலந்து பயனடைந்தனர். மேலும் மனிதவள அமைச்சின் கீழ் மலேசிய இந்திய திறன் பயிற்சி திட்டத்தின் வாயிலாக நாட்டிலுள்ள 2730 இந்திய இளைஞர்கள் தங்களின் திறமையை பட்டை தீட்டியுள்ளனர். இவ்வாறு மடானி அரசின் எல்லா திட்டங்களிலும் இந்தியர்கள் பங்கேற்று பலனடைவதை டத்தோ ஸ்ரீ அன்வார் சுட்டினார். நாட்டின் மேம்பாட்டு திட்டங்கள் மலேசியர்கள் அனைவருக்குமானது. அதில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் ஒதுக்கி வைக்கப்படாது என்றார் அவர்.
தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்திய சமூகத்தினரிடையே மட்டுமல்லாத நாடு முழுவதும் வறுமையை ஒழிக்கும் முனைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றார். தீவிர வறுமையை எதிர்கொண்டுள்ள தரப்பினர் மீது அரசு தொடர் கவனம் செலுத்துகிறது. வறியோருக்கான திட்டங்களும் அணுகுமுறைகளும் இன சமய பேதமின்றி மேற்கொள்ளப்படுவதை பிரதமர் சுட்டினார். மலேசியாவில் பெரும்பான்மை மலாய்க்காரர் வறிய நிலையில் உள்ளனர். வறியோர் எண்ணிக்கையில் அவர்கள் அதிகமாக உள்ளதால் உதவிகளும் வறுமை ஒழிப்பு திட்டங்களும் ஒரு சமூகத்துக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக சாடுவதில் நியாயமில்லை. நாட்டில் வறுமையை துடைத்தொழிக்கும் திட்டங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்படுகிறது. ஆகையால் இந்திய சமூகத்தை மட்டும் ஒதுக்கி வைப்பதாக கூறப்படுவதை தமது அரசு ஏற்றுக்கொள்ளாது என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மித்ராவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் வாயிலாக இதுவரையில் 1,22,000 இந்தியர்கள் பயன் அடைந்தனர். இந்திய சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்காக 9,89,00,000 ரிங்கிட் செலவிடப்பட்டதாக கேள்வி பதில் அங்கத்தின் போது டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். தொடக்கப்பள்ளி உதவி நிதியாக 93 லட்சம் ரிங்கேட், B40 உயர்கல்வி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை 1,76 லட்சம் ரிங்கேட், ஸ்டெம் திட்டங்கள், இரத்த சுத்திகரிப்பு உதவித்தொகை என பல்வேறு சமூக நல திட்டங்களுக்கு அந்த ஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மித்ரா முறையாக செயல்படவில்லை எனவும் உதவித்தொகைக்கான சீராய்வில் காலத்தாழ்வு ஏற்படுகிறது எனவும் கூறப்படுவது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு மித்ராவுக்காக ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரிங்கிட்டில் இதுவரை 9,89 லட்சம் ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளதை பிரதமர் அவையில் மேற்கோள் காட்டினார். தேசிய தற்காப்புத்துறைக்கான தளவாடங்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை தீவிரப்படுத்தப்படும். முகவர் தலையீடு இன்றி அரசு துறைகளிடம் இருந்து நேரடியாக ராணுவ தளவாடங்களை பெறுவது உறுதி செய்யப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார். கொள்முதல் செய்யப்படும் ஒவ்வொரு உபகரணமும் துல்லியமாக கண்காணிக்கப்படும். நாட்டின் தற்காப்பு அரணை வலுப்பெறச் செய்ய ஏற்புடையதாகவும் நியாயமான விலையில் அவை இருப்பதும் உறுதி செய்யப்படும். கொள்முதலுக்கான குத்தகை நடவடிக்கைகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். அயல் நாடுகளிடமிருந்து பெறப்படும் தளவாடங்கள் குறிப்பிட்ட நாடுகளின் அரசிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படுவது அவசியம் என்றார் அவர். இடைத்தரகர்களின் தலையீட்டை தவிர்க்குமாறும் பிரதமர் மீண்டும் நினைவுறுத்தினார். ஓர் அரசிடம் இருந்து மற்றோர் அரசு நேரடி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதன் வழி ஊழலையும் நிதி கசிவையும் ஒழிக்க முடியும் என டத்தோஸ்ரீ அன்வார் விவரித்தார். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் 866 கீழ் துணை ஆவணங்களை இணைக்கிறது மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC. குறிப்பாக இணையத்தில் சிறார் பாதுகாப்பை முன்னிறுத்தும் விதிகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபர்சில் தெரிவித்தார். இணைய சிக்கல்களை நிர்வகிக்கவும் அந்த கூடுதல் ஆவணம் வகை செய்யும். குறியீட்டின் மூலம் செயற்கை நுண்ணறிவை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தானாக உருவாக்கப்படும் உள்ளடக்கத்தை கண்டறியும் அவசியத்தையும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் ஆராய்ந்து வருகிறது. குழப்பம் ஏற்படுத்தவல்ல தவறான அல்லது தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் இணையதளங்களில் பரவும் ஆபத்தை குறைக்கும் முயற்சிகளில் அஃது அடங்கும் என அமைச்சர் கூறினார். இணையம் அனைவருக்கும் பாதுகாப்பான தளமாக உருமாற சேவை வழங்குனர்கள் சட்டம் 866 கீழ் ஒரு பாதுகாப்பு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றார் அவர். இணைய பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்க இணைய பாதுகாப்பு செயற்குழு நிறுவப்பட்டிருப்பதாக டத்தோ ஃபாமி கோடிக்காட்டினார். தமிழ் பள்ளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மடிக்கணினிகளை வழங்க மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா முடிவு எடுத்துள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியை பொறுத்து அந்த முடிவு எட்டப்பட்டதாக தொழில்முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு புதிய கணினியை வழங்கினால் அது அதிக செலவை உண்டாக்குவதோடு இதர திட்டங்களையும் பாதிக்கக்கூடும் என துணை அமைச்சர் விளக்கமளித்தார். மித்ராவின் இந்த முயற்சியானது மாணாக்கர், ஆசிரியர் மற்றும் பள்ளி மேலாண்மைக்கு ஆக்ககரமான பயன் அளித்துள்ளது. மித்ராக்கும் நிறைய தமிழ் ஸ்கூலுக்கு
நம்மள உதவி கொடுக்குறோம். ஆனால் அந்த வகையில் வந்து நம்மளோட பட்ஜெட்டில் வந்து 1 பில்லியன் ஸ்கூலுக்கு வந்து அவங்கள வந்து அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் பெருந்தொகை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 1 பில்லியன் பெருந்தொகை வந்து எஸ்ஜேகேசி மட்டும் இல்லை, sekolah jenis kebangsaan மட்டும் இல்லை, நம்மளோட தமிழ் ஸ்கூலுக்கும் அது சேர்த்து அவங்கள வந்து அந்த 1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. மித்ராவின் உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மடிக்கணினிகள் புதியன அல்ல என சில தரப்பினர் முன்வைத்த கருத்துக்கள் குறித்து அமைச்சர் பதிலளித்தார். நம்மளோட மடானியோட ஃப்ரேம் ஒர்க்கில் கிரங்க மடானியில் வந்து அவங்கள வந்து எந்த சமுதாயமும் வந்து விட்டு கொடுக்கல. அவங்கள எல்லா சமுதாயத்துக்கும் வந்து அவங்கள ஒன்றா பார்க்குறாங்க. நம்மளோட தமிழ் சமுதாயத்துக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் நம்மள வந்து போட்டிருக்கோம். டிவேட் இருக்கு, ப்ரோக்ராம் ஸ்டெம் இருக்கு, சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, நம்மளோட வீட்டோட இசிக்கு அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்மளோட ஏஐக்கு அதையும் வந்து ஒரு வாரத்தில் வந்து அவங்கள வந்து நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. மடானி அரசாங்கம் மக்களுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. மித்ரா மட்டுமல்லாது வெவ்வேறு அமைச்சுகள் தரப்பினர் மூலமாகவும் இந்திய சமூகத்தினருக்கு உதவிகள் நல்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் வந்து 40 மில்லியன் அவங்க வந்து kelulusan கொடுத்துருக்காங்க, அப்ரூவல் per kampungan. இந்தியாவுக்கு வந்து அவங்களோட kemudahan awam taf infrastructure வந்து 5 மில்லியன் வந்து kelulusan கொடுத்துருக்காங்க. மக்மால் ஐசிடி நம்மளோட தமிழ் ஸ்கூலில் வந்து அதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வாங்குறது இன்னும் 5 மில்லியன். நம்மளோட கோயிலுக்கு சில இடம் வந்து அவங்கள கட்டணும். எக்ஸாம்பிள் ஒரு டேவான் கட்டணும், என்னாச்சும் அவங்கள கட்டணும்னா அங்கிட்டு வந்து இன்னும் 20 மில்லியன் அவங்கள வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பக்கஜ லாடாங்க்கு வந்து எல்லாரும் B40ஓட எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் அவங்கள வந்து ஃபேமிலிக்கு வந்து 1000 வெள்ளி ஒன் ஆஃபாக அவங்கள வந்து கொடுக்குறாங்க. ஐசியூ வந்து இந்த இனிஷியேட்டிவ், இந்த திட்டங்கள் வந்து அவங்கள செய்வாங்க. இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு கல்வி, தொழில்திறன் உள்ளிட்ட பல வழிகளில் அரசாங்கம் முன்னெடுப்புகளை மேற்கொள்வதை டத்தோஸ்ரீ ரமணன் மேற்கோள் காட்டினார். இதனிடையே மித்ராவின் செயல்பாடுகள் குறித்தும் இந்தியர்களுக்கான ஒதுக்கீடுகள் குறித்தும் பிரதமர் இன்றைய அவையில் அளித்த பதில் மக்களுக்கு நல்ல தெளிவை அளிக்கும் என பெரிதும் எதிர்பார்ப்பதாக மித்ரா சிறப்பு பணிக்குழு தலைவர் பி. பிரபாகரன் தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி 19 ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணதில் சேர்த்து 62.3 மில்லியன் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் பிளாக்ஸான ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட்னு சொல்லலாம், இன்க்ளூசிவ் கான்செப்ட்னு சொல்லலாம். மற்ற ஏஜென்சிலாம் இணைந்து ஒன்றா வேலை செஞ்சு மக்களிடம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு போகிறது தான் மித்ராவோட பொறுப்புன்னு நான் நம்புகிறேன். அதே வேளையில் அரசாங்கத்துக்கு எதிராக பொறுப்பற்ற தரப்பினர் சிலர் பரப்பும் தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். வெளியே நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுவாங்க. ஆனால் அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேறுபாடு பார்க்காம எல்லா சமுதாயத்துக்கும் சமமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் பிரதமர் சொன்ன மாதிரி STR மூலியமாக 1 பில்லியன் ரிங்கெட் இந்திய மக்களுக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் தப்பான புகாரை, சர்ச்சையை பேசி அரசாங்கத்தோட நல்ல பேரை கெடுக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்தியர்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என பி. பிரபாகரன் உறுதியளித்தார். யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினர். கடந்த வாரம் தம் ரஷ்ய தொடரை சந்தித்த ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டுவர புதின் ஆயத்தமாக இருப்பதாக அறிவித்திருந்தார்.
இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை நிலைநாட்ட தாம் அனைத்து தரப்புகளுடனும் ஒத்துழைப்பு நல்கவிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது யுக்ரைன் சில பாதுகாப்பு உத்தரவாதங்களை முன்வைத்துள்ளது. அவை குறித்து விரைவில் தாம் புத்தினுடன் கலந்துரையாட இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். அனைத்து பேச்சுகளும் சீராக நடைபெற்றால் அமெரிக்கா, ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய 3 நாடுகளுக்கும் இடையே முத்தரப்பு கலந்துரையாடல் தொடங்கும் என்றார் அவர். காசாவிற்கான புதிய போர் நிறுத்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டது ஹமாஸ். 22 மாதங்களாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உலக நாடுகளின் நெருக்குதலை தொடர்ந்து நடுவர் மன்றத்திடம் தமது பதிலை வழங்கியுள்ளதாக ஹமாஸ் மூத்த அதிகாரி பசம் நாயம் தெரிவித்தார். காசா முனையில் நீடித்த போர் நிறுத்தத்தை கொண்டுவர அமெரிக்காவின் ஆதரவுடன் எகிப்து, கத்தாரைச் சேர்ந்த நடுவர்கள் போராடி வருகின்றனர். அதன் விளைவாக அங்கு மோசமான மாந்தநேய நெருக்கடிகள் தலை தூக்கியுள்ளன. இந்நிலையில் நடுவர் மன்றத்திடமிருந்து புதிய போர் நிறுத்த உடன்படிக்கையை பெற்ற ஹமாஸ் சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுகளுக்கு இசைந்துள்ளது. வழங்கப்பட்ட உடன்படிக்கையில் மாற்றம் ஏதும் கோராமல் அதனை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் தரப்பு தெரிவித்தது. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் இதே போன்ற போர் நிறுத்த உடன்படிக்கை அனுப்பப்பட்டுள்ள வேளை தற்போது அதன் பதிலே காசாவின் தலையெழுத்தை முடிவு செய்யும் என எகிப்து கூறியது. 60 நாட்கள் போர் நிறுத்தம், 50 விழுக்காட்டு பிணையாளியர் விடுதலை, பாலஸ்தீன கைதிகளின் விடுதலை, மாந்தநேய உதவிகளை அனுமதிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இஸ்ரேலுக்கான உடன்படிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே காசா முனைக்கு நுழையும் ராஃபா எல்லை கடப்பில் மாந்தநேய உதவிகளை ஏற்றிச் சென்ற 100கணக்கான கனவுந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போருக்கு மத்தியில் பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் மாந்தநேய நெருக்கடிகளுக்கு எலும்பு துண்டுகளை போடும் விதமாக சில ட்ரக்குகளை மட்டுமே யூத படை காசாவிற்கு நுழைய இசைவு அளிக்கிறது. ஈராண்டுகளாக போர் நீடித்து வரும் வேளை அங்கு பசிப்பினி தலை விரித்தாடுகிறது. சுத்தமான நீரும் மருந்துகளும் இன்றி பசியால் வாடும் பாலஸ்தீனர்கள் அல்லலுறுகின்றனர். நெருக்கடிகள் அதிகரித்து வந்தாலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான மாந்தநேய உதவிகள் சென்றடைவதில் காலத்தாழ்வு நிலவுகிறது. போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீர், உறைவிடம் ஆகியவற்றை அமைத்து தரும் தளவாடங்கள், முக்கிய மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை உதவிகளை கொண்டு சேர்க்கும் எகிப்தின் செம்பிறை சங்க தன்னார்வலர்களின் அனுமதியை யூதப்படை தொடர்ந்து மறுத்து வருகிறது. ஸ்பெயினில் சீற்றத்துடன் பற்றி எரியும் காட்டுத்தீ. 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அதனை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள், ராணுவ வீரர்கள் என ஆயிரக்கணக்கானோர் போராடி வருகின்றனர். 23 பகுதிகளில் மூன்றுள்ள காட்டுத்தீ சுற்று வட்டார பகுதிகளுக்கு பரவும் ஆபத்துள்ளதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2ஆம் வாரமாக பற்றி எரியும் தீக்கு அஞ்சி மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். அரசாங்கத்தின் மெத்தன போக்கே தீயை கட்டுப்படுத்த இயலாததற்கு காரணம் என மக்கள் கடுகின்றனர். இவ்வாண்டு மட்டும் ஸ்பெயினில் குறைந்தது 3,43,000 ஏக்கர், அதாவது 5 லட்சம் காற்பந்து திடல்களுக்கு சமமான நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதாக தரவுகள் குறிக்கின்றன. பருவநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், வறட்சி உள்ளிட்டவை அடிக்கடி தீ ஏற்படுவதற்கான காரணிகளாக கருதப்படுகின்றன. வெற்றி பாதையை நோக்கி நகர்கிறது நெகிரி செம்பிலான் அணி. பரோய் துவான்கோ அப்துல் ரஹ்மான் அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற சிறந்த 16 அணிகளுக்கான முதல் ஆட்டத்தில் 5 கோலில் PDRM அணியை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைய தகுதி பெற்றது நெகிரி செம்பிலான் FC.
ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் நெகிரி செம்பிலான் FC அணிக்கான முதல் கோலை ஜோவன் மொட்டிகா புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து 9ஆம் நிமிடத்தில் ஜோசப் எஸ்ஸோவுக்கு நடுவர் சிவப்பு அட்டை வழங்கியதை அடுத்து வெறும் விளையாட்டாளர்கள் 10 பேரை கொண்டு ஆட்டத்தை தொடரும் பரிதாப நிலைக்கு PDRM FC தள்ளப்பட்டது. முற்பாதி ஆட்டம் நிறைவை தொட சில நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் நெகிரி செம்பிலான் FC அணிக்கான 2 கோல்களை ஜோவன் மொட்டிகாவும் ஜோசப் எஸ்ஸோவும் புகுத்தி அவ்வணியை முன்னணி வகிக்க செய்தனர். ஆட்டத்தின் 76வது நிமிடத்தில் மியோசுனே வயாசு நெகிரி செம்பிலான் FC-க்கான 4வது கோலை அடித்தார். அந்த கோல் புகுத்தப்பட்ட 3 நிமிடங்களுக்குள் அவணிக்கான 5வது கோலை ஜோசப் எஸ்ஸோ வாயிலாக பெற்று தந்தார். ஆட்டம் 5-0 என முடிவுற்றது. இதனிடையே கொத்தபரு 4ஆம் சுல்தான் முகமது அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் கிளாந்தான் தி ரியல் வாரியர்ஸ் 3-1 என கேல் சிட்டியை பந்தாடியது. ஆட்டம் தொடங்கிய 5ஆம் நிமிடத்திலும் 17வது நிமிடத்திலும் இஃபிடாயோ ஒமோசுவி தன் அணிக்கான 2 கோல்களை பெற்று தந்தார். அதனைத் தொடர்ந்து 65வது நிமிடத்தில் கிளாந்தான் தி ரியல் வாரியர்ஸ் அணிக்கான 3வது கோலை புகுத்தினார் சோன் செல்வராஜ். கேல் சிட்டி அணிக்கான ஒரே ஆறுதல் கோலை ஷாமிர் குட்டி அபா 86ஆம் நிமிடத்தில் அடித்தார். சின்சினாட்டி பொது டென்னிஸ் போட்டி நடப்பு வெற்றியாளர் ஜானிக் சினர் போட்டியிலிருந்து விலகியதை தொடர்ந்து உலகின் 2ஆம் நிலை விளையாட்டாளர் கார்லஸ் அல்காரஸ் அந்த பட்டத்தை கைப்பற்றினார். முதல் செட்டில் அல்காராஸ் 5-0 என முன்னிலையில் இருந்த வேளை சினர் போட்டியிலிருந்து விலகினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் போட்டியிலிருந்து விலகினார். இருப்பினும் 4 முறை கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ள சினர் தனக்கு ஏற்பட்ட காயம் குறித்த விவரங்களை வெளியிடவில்லை. மேலும் ஆகஸ்ட் 24ஆம் நாள் தொடங்கவிருக்கும் அமெரிக்க பொது போட்டியில் களம் காணவிருக்கும் அவரது உடல்நிலை கவலையை எழுப்பியுள்ளது. 2026 உலகக்கிண தகுதி சுற்று போட்டிக்காக 31 பேர் கொண்ட அணியை அர்ஜென்டினா அறிவித்துள்ளது. அணி தலைவராக லயனல் மெஸ்ஸி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இம்முறை மான்செஸ்டர் சிட்டியின் தாக்குதல் வீரர் கிளவுடியோ என்செவெரி, போர்ட்டோவின் ஆலன் வரெலா, ரியல் மேட்ரிட் அணியின் பிரான்கோ மசாத்தோனோ ஆகியோரும் களம் காண்பர். 3 முறை உலகக்கிண வெற்றியாளரான அர்ஜென்டினா வரும் செப்டம்பர் 4ஆம் நாள் வெனிசுவேலாவுடன் மோதவிருக்கிறது. பின்னர் ஈக்வடோருடன் அது களம் காணும். மொத்தம் 35 புள்ளிகள் பெற்ற உலகக்கிண காற்பந்து பட்டியலில் முதல் இடத்தை வகிக்கிறது அர்ஜென்டினா. 25 புள்ளிகளுடன் ஈக்வடோர் 2ஆம் இடத்திலும் பிரேசில் 3ஆம் இடத்திலும் உள்ளன. குரல் குவித்து மனத்தை குவித்தே உள்ளே ஓங்கில் செவித்து பெறுவதேவன். மனத்தை கட்டுப்படுத்தி புலன்களை ஒருநிலைப்படுத்தி நமது ஆன்மாவை உள்ளே உணர்ந்து அதனை உச்சியில் மேலேற்றி தியானித்தால் அதைவிட சிறந்த முக்தி நிலை எதுவும் இல்லை. பூசை செய்து மந்திரம் ஓதினால் கூட ஒருவரால் இந்நிலையை அடைய முடியாது என அகச்சமய நெறியின் மேன்மை உரைக்கிறார் பெரும்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.